அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், தீண்டாமை ஒரு பாவச் செயல் அப்படின்றது நம்ம ஸ்கூல்ல 1வது 2வது படிக்கிறதுல இருந்தே புத்தகத்துல மேலேயே அது எழுதியிருக்கும். அதை பார்த்து பார்த்து தான் படிச்சுட்டு வரோம். தமிழ்நாட்டுல எல்லா பள்ளிகள்லையுமே எல்லா புத்தகங்களுமே இது இருக்கு. அதை பார்த்து வளர்ந்த தற்போதைய முதலமைச்சர் அவர்களுக்கு அது மைண்ட்ல இல்லையா, இல்லாட்டி ஆளை பார்த்து தான் ஹேண்ட் ஷேக் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. ரேஷன் கடை திறந்து வைக்கிறதுக்கு போயிருக்காரு, பிளஸ் சில இடங்கள்ல ஆய்வும் பண்றாரு. அவர் பக்கத்துல சில பேர் நிக்கிறாங்க. அந்த பெண்கள் மகிழ்ச்சியா சந்தோஷமா அவரோட ஹேண்ட் ஷேக் பண்ணணும் அப்படின்ட்டு கை நீட்டும் போது அவர் கை கொடுக்காம அந்த கையை பின்வாங்கின அந்த வீடியோ இப்போ பல இடங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னா, ஒரு முதலமைச்சர் அப்படின்றது மக்களுக்கானவர் தானே, பொதுவானவர் தானே, எல்லாரையும் அரவணைச்சு போறதுக்கு தான் நான் வரேன் அப்படின்ற மாதிரி தானே அவர் இறங்கியிருக்காரு. ஆனா ஒரு கை குலுக்குறதால அவருக்கு என்ன ஆயிட போகுது? அப்படி என்ன தீண்டாமை அவர் பாக்குறாரு அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் கிட்டயே? இந்த எனக்கு என்னமோ அப்படிலாம் தெரியல. ஏன்னா ஒரு அவருடைய ஃபேமஸான ஒரு ஸ்டில் இருக்கும். ஒரு நாய்க்குட்டிலாம் தூக்கி வச்சிருப்பாரு. நாய்க்குட்டிலாம் தூக்கி வைக்கிறார் இல்லையா, ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போய் அவங்க வளர்க்குற நாய்க்குட்டிலாம் தூக்கி ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்காரு. இப்போ நாய்க்குட்டியை தூக்குறவர் மனிதர்களுக்கு கை கொடுக்காமல் இருப்பாரா அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் டவுட்டோட தான் அந்த வீடியோவை பார்த்தா அவர் தான் விலகி போகிறாரு. பாதுகாவலர்கள் யாரும் அவரை கை கொடுக்குறான்னு சொல்லலை. அவர் விலகிக்கிறாரு, விலகி போகிறாரு. அப்படிங்கும்போது தான் அவர் பாதுகாவலருக்கு இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பணியாளர்கள் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அந்த வீடியோ திரும்ப பார்க்கும்போது அவர்கள் துப்புரவு பணியாளர். ஏன்னா அவங்க கூட அதே யூனிஃபார்ம் போடக்கூடிய இன்னொருத்தவங்க க்ளவுஸ் போட்டிருக்காங்க. அப்போ இவங்க தூய்மை பணியாளர்கள். இப்போ தூய்மை பணியாளர்களை இந்த மாதிரி இவர் இதை நடந்துக்கிறாரு. இப்போ இவங்க இன்னார் தூய்மை பணியாளர்னு தெரிஞ்சுதான் நடந்துக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் வருது. இதற்கு அவங்க தரப்பில் பிஆர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு போட்ட இடம் துல்லியமாக இருந்துச்சு. அந்த ரேஷன் கடையை திறந்து ஒரு அரிசி அளந்து போட்டது அவ்வளோ துல்லியமாக இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு அம்மா பேசுகிறது வீடியோ. சாரு பக்கத்தில் பார்க்க பயங்கரமாக இருக்காரு, சூப்பராக இருக்காரு அப்படின்னு அது ஒரு பிஆர். இந்த மாதிரி அவர் கையாலே கார்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இது. இத்தனை வருஷமாக நாங்கள் உங்களை பார்க்க தான் காத்துக்கிட்டு இருந்தோம். இவர் ஏதோ மேலே தேவதூதன் மாதிரி மேலேருந்து இறங்கி வந்த மாதிரி. அது சாதாரண மனுஷன்தான். எல்லா மனிதர்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித குணங்கள் கொண்ட மனிதர் தான். அதை நிரூபிச்சு காட்டிட்டார். தூய்மை பணியாளர் கை கொடுக்க முடியாதுங்கிறத நிரூபிச்சு காட்டிட்டார். இப்படியான சூழலில் இந்த பிஆர் ஸ்டண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியமானது. அவருக்கு எப்பயுமே எதை செய்தாலும் அதீதமான பிஆர். எவ்வளவு வீடியோஸ் நேரத்தைக்கு மட்டும் நீங்கள் உங்களுடைய டைம்லைனில் பார்த்துருப்பீங்க. இவ்வளவு பெண்களா, அப்போ இவ்வளோ பெண்கள் இவர் இது பண்ணுறாங்களா, அவர் ஏதோ அப்படிங்கிற மாதிரி பேச வச்சு அந்த வீடியோக்களை வாங்கி ரவுண்ட்ஸில் விடுறாங்க. இப்போ இந்த செய்திகளுக்கு எதிரில் இவர் செய்த உண்மையான இந்த செயல். இப்போ நீங்கள் திமுக தலைவரோ திமுகனுடைய இளைஞரணி செயலாளரோ அவங்களாம் பயணம் போயிட்டு வராங்கன்னா அவருடைய கையில் காயங்கள் தான் இருக்கும். சமீபத்தில் இளைஞரணி செயலாளருடைய கை உடஞ்சே போச்சு. அவருடைய 2 விரல் உடஞ்சி போய் கட்டு போட்டிருந்தது. ஆனாலும் கூட அதற்கு பிறகு கூட மக்களை சந்திக்கிறார், மக்களிடம் கையை கொடுக்குறார். கை கொடுக்குறதுங்கிறது எப்படி அது சக மனிதனை நானும் உன்னை மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு ஏற்றுக்கொள்ளல், அவ்வளோதான். ஒரு அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய செயல். இதற்கு முன்பாக ஜெயலலிதா எப்படி பண்ணுவாங்கன்னா, குழந்தைய அவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது ஏதாவது குழந்தைய கொடுத்து பேர் வைக்க சொன்னாங்கன்னா குழந்தையினுடைய தலையில் முத்தம் வைப்பாங்க. அது அந்த அம்மாவே முத்தம் வச்சிருக்கு தலையில்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆச்சு. எப்படின்னா, ஒரு கையில் கர்ச்சீப்பை வச்சுக்கிட்டு அந்த கர்ச்சீப்பை வச்சு தலையில் வச்சு கர்ச்சீப் மேலே இவருடைய விரல்களை வைத்து இவர் கையில் இவரே முத்தம் கொடுத்துக்குவாங்க அந்த அம்மா. ஏன்னா அந்த அம்மா அதை செய்ததை பத்திரிகைகள் அம்பலப்படுத்தின அன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி தான் இது. வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு, ஜெயலலிதாவுடைய வேதா இல்லத்தை விஜய்க்காக பேசிகிட்டு இருக்காங்க. அவர் வாங்க போகிறாரு, அவர் சொத்தை 500 கோடி கட்டியிருக்காரு, இல்லை 350 கோடிக்கு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சசிகலா விட்டுருவாங்களா சார்? சசிகலா தான் விட்டாச்சு. அதுதான் தீபாவுக்கு போயிடுச்சு. இப்போ தீபா தானே இருக்குது. தீபா விலைக்கு பேசிட்டு இருக்காதா சொல்கிறாங்க. ஸோ அந்த வீடு அதனுடைய எல்லா குணங்களோடய சந்திரமுகியா ஃபீல் பண்ணா சந்திரமுகியாவே மாறிட்டான்ற மாதிரி இல்லை. அந்த முடிவுகளும் அப்படி தான் இருக்கும். எப்படி குற்றவாளின்னு போனாங்களோ அதே மாதிரி தான் முடிவுகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்க போகிற பாதைகள் அப்படி தான் தெரியுது. இது போன்ற செயல்கள் இருக்குல்ல தமிழ்நாட்டில், அதுவும் குறிப்பாக இது போன்ற தீண்டாமை செயல்களுக்கு எதிரான ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களை விட இந்த தமிழ்நாட்டில் இன்னமும் இருக்குதா அப்படின்னு கேட்டு ஒரு டீ கடையில் இரட்டை கோடை முறை அதை உடைக்கக்கூடிய அமைப்புகள் இது தமிழ்நாட்டில் இருக்குது.
நீங்கள் வந்து அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து யூசந்துருவ கிளாஸை வந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க. எல்லாத்துக்கும் அதில் கூட சமம் வந்துருச்சு இல்லை, அது போதும்டாங்கிற ஒரு நிறைவு வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து கண்ணாடி கோலை உயர் சாதியினருக்கும் மற்றவர்களுக்கு ஒரு கோலைன்னு வைக்கிறது, அந்த கோலையை குடிச்சேன்னா நீயே கழுவி வச்சுட்டு தான் போகணுங்கிற மாதிரியான விஷயங்கள். ஒரு டீ அவன் வந்து காசு கொடுத்து 2 பேருக்கும் ஒரே விலை தான், அவன் காசு கொடுத்து வாங்குற டீக்கே நீ தனியாக ஒரு கிளாஸ் கொடுத்து வச்சுருந்தீங்க. இப்போ அதை வந்து உடச்சி போட்டாங்க, கருப்பு சட்டை போட்டவர்கள் வந்து உடச்சி போட்டாங்க. உடச்சி போட்டதுக்கப்புறம் என்னாச்சு? இப்போ நீ வந்து இரட்டை கோலை முறை கிடையாது. இப்போ என்ன பண்ணுறாங்க கிராமங்களில் யூசந்துருவ. அப்போ வந்து சமத்துவங்கிறது அதில் வந்துருச்சு. சமநீதி சமூக நீதிங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து யூசந்துருவ தான். அது உயர் சாதி இருந்தாலும் சரி, நீ வந்து தொட்டு புழங்காத சாதியாக நீ கருதி கொள்ளக்கூடிய எவனாக இருந்தாலும் சரி, அவனுக்கும் ஒரே இதுதான். அப்படிங்கும்போது வந்து நீ அவனும் ஒரே தட்டில் இருக்குங்கிற ஒரு இடத்தை வந்து சாதித்த மாநிலம் தமிழ்நாடு. இந்த மாதிரியான ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் பொது வெளியில் அது லைவ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போதே இப்படி நடந்து கொள்வது அப்படின்னா அவருடைய இயல்பான குணம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. அப்போ அதுக்கு அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அவரு அளந்து போட்டாரு. ஆமா, அவர் ரேஷன் கடையில் 10 வருஷம் வேலை பார்த்துருக்காருல்ல, கரெக்டா இடம் போட்டாரு. அதுல கூட பாருங்க 5 கிலோனா 5 கிலோ தான் கரெக்டா போட்டாரு அப்படின்னு இதுக்கு ஒரு பிஆர். அவர் பக்கத்துல இருந்து பார்த்துட்டோம், அவர் வந்து அப்படி இப்படின்னு சொல்லி இந்த கரூரில் பண்ணாங்கல்ல, ஒரு ஒரு ரோஜா பூ வச்சுட்டு நான் வந்து காத்துக்கிட்டு இருந்தேன், அவர் போயிட்டாரு அப்படின்னு. இதுதான் இவங்களுடைய இது. அதாவது வந்து அவர் வந்து பிறர்க்கரிய ஒரு விஷயமாகவும் பார்ப்பதுக்கரிய விஷயமாகவும் அவர் வந்து அவரை இப்போ நேரில் பார்க்குறதே வந்து புண்ணியங்கிற மாதிரியான ஒரு பில்டப் இருக்கு இல்லையா? இந்த பில்டப்பை எம்ஜிஆருக்கு பண்ணாங்க, ஜெயலலிதாவுக்கு பண்ணாங்க, இப்போ இந்த இவருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவருடைய உண்மையான குணம் என்னங்கிறது பள்ளிக்குது. ஒரு தூய்மை பணியாளர் பெண்ணு, அவங்க வந்து கை கொடுக்க தான் விரும்புகிறாங்க. அந்த அம்மா வந்து ரசிகையாக கூட இருக்கலாம், தொடர்ந்து இவருடைய படங்களை பார்த்துருக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கட்சிக்கே கூட வாக்களித்திருக்கலாம், எதுவாக இருந்துட்டு போகுது. ஒரு கை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன போச்சு? இது ஒரு நாய்க்குட்டியை தூக்குற நீங்கள் ஒரு கை கொடுக்கறதுல என்ன ஆகி போச்சு? உண்மையா இல்லையா? அந்த நாய்க்குட்டி கொடுக்குற மரியாதை கூட மனிதர்களுக்கு அவர் கொடுக்கல அப்படின்ற மாதிரி. அந்த நாய்க்குட்டியினுடைய விலை வந்து பல லட்சங்கள். அதனால வந்து அதுக்குரிய அதுவும் இருக்குது. அது சாதாரண தெருநாயும் கிடையாது. சார், குளித்தலை பக்கத்துல தாவேகா நிர்வாகி ஒருத்தர் வந்து ஒரு இளம் பெண்ணுக்கு வந்து தொடர்ந்து பாலியல் துன்புறுத்தல் வந்து அவர் கொடுத்துட்டே இருந்தார் அப்படின்ட்டு அந்த பகுதி மக்களே அவருக்கு வந்து தர்ம அடி கொடுத்து கொண்டு வந்து ஸ்டேஷன்ல இது பண்ணியிருக்காங்க. ஆனா அப்போ கூட அவர் மேல இன்னும் சரியான ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கல அப்படின்ட்டு சொல்லப்படுது. மக்களே வந்து வச்சு வெளுத்து வாங்கிட்டாங்க. ஆனா அப்போ வரைக்கும் கூட அந்த பெண்கள் பாதுகாப்பு படை, அந்த சிங்கப்படை எதுவுமே அந்த பக்கமே வரல போல இருக்கு சார். அதனால மக்களே வந்து அவரை பொழந்து கட்டிட்டாங்க. ஆனா காவல்துறையிலுமே வந்து இன்னும் சரியான ஒரு ஸ்டெப் எடுக்காம இருக்காங்களே சார். இப்போ கூட வந்து டிடிவி தினகரன் இந்த நிகழ்ச்சியை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கும்போது கூட அவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தார். இந்த மாதிரி வந்து பொதுமக்களையே காவல் நிலையத்தில் ஒப்படைத்தும் அவர் மீது நடவடிக்கை இல்லை. ஒரு ஒன்றிய அளவில் பொறுப்பில் இருக்கார். ஒரு ஒன்றிய அளவில் பொறுப்புனா ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். தொடர்ந்து ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாருன்னு சொல்லும்போது பொதுமக்கள் பிடிச்சி அடித்து ஒப்படைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சிங்கப்பெண் படையங்கன்னு கேட்குறீங்க. நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞர் தாவேகாவை சேர்ந்தவர் சிங்கப்பெண் ஒருத்தவங்க வண்டியில் போயிருக்காங்க, நிப்பாட்டி ஆண்களுக்கு மட்டும் தான் பெண்களுக்கு மட்டும் தான் பாதுகாப்பு கொடுப்பீங்களா, ஆண்களுக்கு தரமாட்டீங்களா, என்னை வீட்டில் இறக்கி விடுங்க, தனியாக போகிறேன், இல்லை பயமாக இருக்குது அப்படின்னு ஏறி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரிலாம் வந்து சம்பவங்கள் தமிழ்நாட்டு முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாடு அழிய போகுது, நாசமாக போக போகுதுன்னா சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். குறிப்பாக வந்து திமுக தலைவர் முதலமைச்சராக பொறுப்பில் இருக்க வரைக்கும் நீங்கள் அந்த 60 மாதங்களில் மழை பெய்யாத மாதங்கள் ஏதாவது ஒன்று வந்து சொல்ல முடியுமா? தமிழ்நாடு முழுவதும் மழை பெய்யாத மாதம்னு இருந்துச்சு சார். பருவ காலங்களில் ஏதாவது தவறுச்சா? எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியான மழை பெய்தது, மாதம் மும்மாரி மழை பெய்ததுங்கிற மாதிரி பெஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ எங்கே மழை எங்கே போச்சு? உண்மையாலுமே தென்மேற்கு பருவமழையில் வந்து சவுத் சைடு கொஞ்சம் பரவாயில்லைங்கிறாங்க. வட மாநிலங்களை விட தென் மாநிலங்களும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் குறிப்பாக தேனி மாவட்டம்லாம் மழை பெய்ய வேண்டிய காலகட்டம். இப்போ ராஜபாளையம் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டங்களாக இருக்கட்டும், மற்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இதில் ஒரு பெரிய அளவில் மழை பெய்யணும், கன்னியாகுமரியில் மழை பெய்யணும், பெய்யலை. அப்போ இந்த சூழல்லாம் எதற்காக எப்படி ஏற்படுது அப்படின்னா இதுதான். இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு தலைவரை நீங்கள் வந்து விட்டுட்டு அந்த ஆறா இப்போ வந்து இப்படி ஆகி போயிடுச்சு. இதில் வந்து இப்போ குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளவு குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. குற்றங்களில் ஈடுபடுபவர்களுடைய எண்ணிக்கையை பாருங்கள், அவர்கள் இருக்கக்கூடிய கட்சியை பாருங்கள். அவங்க தாவேகாவை முன்னாடி பாஜக ஒரு பாலியல் குற்றமா, ஒரு பெண்களுக்கு எதனா குற்றமா அப்படின்னா உடனே பாஜக நிர்வாகியான்னு பார்ப்பாங்க. இப்போ உடனே அந்த தாவாக்கியால் என்ன பொறுப்பில் இருக்கான், அவனுடைய பேர் என்ன, சோசியல் மீடியாவில் போட்டு தேடு, ஃபேஸ்புக்கில் பாரு அப்படின்னா கரெக்டாக மாட்டிக்கிறான், தாவேகாரனாக தான் இருக்கான்.
அப்போ இந்த துணிச்சலும் தைரியமும் எங்கே வருது? இந்த குணங்கள் வந்து எப்படி இருக்குது? ஒரு வலதுசாரி தன்மை உள்ள குணங்கள் கொண்ட நபர்கள் தான் இந்த அமைப்புக்குள்ள இருக்காங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்பது இந்த இந்த மாதிரியான ஒரு வலதுசாரி தன்மை உள்ள ஒரு நோக்கம் தான். நாங்கள் ஆண்கள், எங்களுக்கு கீழே தான் பெண்கள், நாங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்காங்க. அவங்களுடைய தலைமையும் வந்து அதை கண்டிக்கிற மாதிரி தெரியல. ஸ்கூலுக்கு போகாதன்னு சொன்னதுக்கு பிறகு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. கட்சியை விட்டு நீக்கிடுவோன்னு அறிக்கை விட்டுருக்காரு. முதல்ல அமைச்சர் வந்து அறிக்கை விட்டாரு. அதுக்கடுத்து இப்போ கட்சியினுடைய தலைவர் புஷி ஆனந்த் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இருந்தாலும் வந்து இப்போ பள்ளிக்கூடங்களில் போயிட்டு இந்த வேலையில் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அவன் அதை தாண்டி வரல இல்லை. அவன் எலிமெண்ட்ரி ஸ்கூலை தாண்டி வரவே இல்லை, படிக்கவே இல்லை. அப்போ அவர்களுடைய எண்ணம் இப்படி தான் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நேற்றைக்கு நாகர்கோவிலில் ஒருத்தர் வந்து அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்க. ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு. அவர் வந்து இப்போ நல்லா உட்காந்துருக்க ஃபோட்டோ இன்னைக்கு காலையில் பேப்பரில் வந்திருக்கு. விசாரணையில் அவர் வந்து நல்லா உட்காந்துருக்காரு. ஆனால் வந்து அனாதை பிணம்னு எழுதி இப்போ மார்ச்சுவரியில் ஒப்படைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சாத்தான்குளம் சம்பவம் மாதிரி ஒரு கதை பின்னாடி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி நாளைக்கு நம்ம டீட்டெயிலாக பேசுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு லாக்அப் டெத்தை நடத்தி விட்டு இந்த அரசு அமைதியாக இருக்குது. ஊடகங்களும் இந்த தோழமை சக்தி, ஜனநாயக சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு திமுகவில் வந்து என்றைக்குமே பதம் பார்த்துட்டு இருந்த அமைப்புகள் பூரா எல்லாமே ஒரு கள்ள மௌனம் சாதிக்குது பாருங்களேன். இப்போ நீங்கள் திமுக விட்டு விலகி போனதில் மதிமுக விட்டுருங்க. அவங்க வந்து திமுகவை அழிப்பதற்கான தோன்றன இயக்கம். அது முடியலைங்கிற பட்சத்தில் திமுகவினுடைய காலில் விழுந்து கிடந்தது இவ்வளோ நாளாக. இப்போ இன்னொரு அமைப்பு கொஞ்சம் வலுவாக வரணும், உடனே ஓடி போயிடுச்சாங்க. அவ்வளோதான். அதனுடைய நோக்கமே வந்து திமுக அழிய வேண்டும்ங்கிற நோக்கத்தோடு தான் இருக்கக்கூடிய கட்சி. தலைமை அப்படியான தலைமை அது போயிடுச்சு, விட்டுருங்க. மற்றவர்கள் இடதுசாரிகள், விசிகாவினர், மற்றவர்கள் அதான் இவங்கெல்லாம் வந்து இந்த கொலை சம்பந்தமாக என்ன பேசியிருக்காங்க? அஜித் குமார்ங்கிற ஒரு காவலாளி அடித்து கொள்ளப்பட்ட போது திமுகவை தூக்கி பார்த்தாங்க. இந்த மாதிரி வந்து எப்படி நீங்கள் வந்து ஒரு காவலர் போலீஸ்காரர்களே அடித்து கொலை செய்யலாம், நடவடிக்கை எடுங்க, காவல்துறை கையில் வச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தாங்க இல்லையா? இன்னைக்கு ஏதாவது பேசணுமா இல்லையா? இதே காவல்துறை வந்து தாவேகா தலைவரா விஜய் அவர்களே வந்து திமுக ஆட்சியில இத்தனை லாக்அப் டெத்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு இயற்கை மரணங்களையுமே சேர்த்து கணக்குல வச்சுலாம் போராட்டம் பண்ணாருங்க. அவருடைய இரண்டாவது முதல் போராட்டமா இதுல நடந்துச்சு, விவேகானந்தர் சாலையில வந்து நடந்துச்சுல, வந்து அவர் ஒப்பிச்சுட்டு போனார்ல. 24 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னதுல வந்து சிறையில வந்து கைதியாக இருந்து இயற்கையாக மரணம் அடைந்தவர்களுடைய குடும்பத்தினர் உட்பட எல்லாத்தையும் மேடையில் ஏற்றி நிப்பாட்டினார்ல. இவருடைய ஆட்சியில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு லாக்அப் டெத்து நடந்திருக்கு. அந்த லாக்அப் டெத்துக்கான பதில் என்ன? அவர் பதில் சொல்ல மாட்டேங்கிறார். கூட இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் 6 மாதம் பேச மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இப்போ வரைக்கும் பேசுகிறாங்களா? திமுகவுக்கு ஆட்சி காலத்தில் பேசினாங்கல்ல. திமுக ஆட்சி காலத்தில் நடந்த லாக்அப் டெத்துக்கு திமுக ஆட்சி காலத்தில் உடனடியாக காவலர்கள் கைது செய்யப்பட்டார்கள். டிஎஸ்பி வந்து பணிமாற்றம் செய்யப்பட்டார், இன்ஸ்பெக்டர் கைது செய்யப்பட்டார். எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்களா இல்லையா? இதெல்லாம் நடந்ததா இல்லையா? அப்போ இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. அவர் வந்து நலமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ வெளியாக இருக்குது. அப்போ விசாரணையின் போது ஒரு கொலை செய்யப்பட்டிருக்காரு. குடும்பத்தினர் கேட்கும்போது மார்ச்சுவரியில் போய் பாருங்கன்னு இருக்காங்க. அழைத்து செல்லப்பட்டது காவல் நிலையத்துக்கு, உடல் கிடந்தது மார்ச்சுவரியிலனா இப்போ இடையில என்ன நடந்திருக்குது? அப்போ இதுக்கு யார் பொறுப்பு? அப்போ இது அரசு பொறுப்பேற்காதுங்கிறதுல காவல்துறையினுடைய பதில் மூலமாக தெரியுது. அப்போ தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய அதற்கு முட்டு கொடுத்து கொண்டு இந்த ஆட்சியை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் என்ன செய்யுது? அமைதியாக இருக்காங்க. எந்த விதமான கருத்துமே இல்லை அப்படிங்கும்போது இவர்கள் வந்து வேடிக்கை பார்க்கிறார்கள். இந்த அரசு செய்யக்கூடிய இது போன்ற செயல்களை வேடிக்கை பார்க்கிறார்கள்னா, இப்போ திமுக என்பது ஒரு நிலைப்பாடு, இப்போ மட்டும் ஒரு நிலைப்பாடு என்றால் இவர்கள் அரசியல் பிழைக்க முடியாது. அரசியலில் இவர்கள் இனிமேல் எதிர்காலம் இல்லைன்னு அர்த்தம். திமுகவுக்கு இன்னும் 5 ஆண்டு காலம் பொறுத்து இருந்தாலும் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வரதான் போகிறது. அடுத்த தேர்தல் வந்துச்சுன்னா திமுகவுக்கு மக்களுக்கு ஒரே வாய்ப்பாக தான். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடக்கூடிய அமைப்பாக திமுக இருக்குது. ஆனால் இவர்களுடைய மௌனம், கள்ள மௌனம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த சிபிஐ, சிபிஎம், இந்த விசிகா போன்றவர்களுடைய இந்த விவகாரத்தில் ஒரு உயிர் போயிருக்குன்னா அந்த விவகாரத்தில் வந்து அரசை கேள்வி கேட்கணுமா இல்லையா? எதுவுமே அதாவது காவல்துறை வந்து மாணவர்களை முன்தாரணத்தை தாக்குச்சு, போராட்டம் செய்த மாணவர்களை தாக்கியது மாணவர்கள், அதுக்கு கூட பேசல. இப்படியா இது ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க கள்ள மௌனம் சாதிக்கும் போது திமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க வந்து அறிக்கை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லிகிட்டே இருந்துச்சு திமுக. ஆனால் இதே விஜய்க்கு மட்டும் ஏன் இந்த சொகுசு கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க திமுகவுக்கு எதிராக ஒரு ஆட்சி வந்திருக்குது. திமுகவுக்கு எதிராக எது வந்தாலும், எவன் வந்தாலும், எது வந்தாலும் அதை வந்து நான் நல்லது என்று சொல்லுவோங்கிறதான் வந்து பேராசிரியர் நன்னன் சொல்லிட்டு போயிருக்காரு. அதை தான் வந்து இன்னைக்கு இவங்க கடைப்பிடிக்கிறாங்க. சார், இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த பிஜேபியோடைய ரிப்ளிகா, ஆனால் அவங்களையே வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் இவங்களுடைய செயல்கள் இருக்குது. பிஜேபிக்கு ஆட்சி இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் சில விஷயங்கள் நடக்கும். அது எல்லாமே இப்போ தமிழ்நாட்டிலே நடந்துட்டுருக்க பார்க்குறோம். அது எஜுகேஷன்லையுமே தான். திருப்பூர் பக்கத்தில் தாராபுரம் உள்ளிட்ட 5 இடங்களில்
அரசு பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு, தொடக்க பள்ளிகள். கேட்டா வந்து மாணவர்களுடைய சேர்க்கையே இல்ல அப்படின்ட்டு வந்து மூடியிருக்காங்க 5 பள்ளிகள் அப்படின்றது தமிழ்நாடுடைய ஹிஸ்டரியிலே இது வந்து முதல் முறையா இப்படி நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னு தான் சொல்லணும். திமுக ஆட்சியில 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா, இடைநிற்றலே இல்ல. இடைநிற்றல் 0 இடைநிற்றல். அதே மாரி மாணவர்களுடைய சேர்க்கை எந்த அளவுக்கு அதிகமா இருந்தது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். தேர்ச்சி விகிதம் அதிகமா இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுட்டே வந்தது. இவ்ளோ பார்த்தோம். இப்போ ஸ்கூல மூடி இருக்காங்களே சார். இந்த தாவேக ஆட்சி அமைந்தவுடன் பாஜகவில் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பினுடைய தலைவர் நந்தகுமார் வந்து பேட்டி கொடுத்தார். இந்த ஆட்சி வந்தோடனே எங்களுக்கு வந்து லஞ்சமே கேட்கறது இல்லை, என்ஓசிக்கெல்லாம் எதுவுமே கேட்கறது இல்லை, என்ஓசி தேவையில்லைன்னு வந்து ஒன்றிய அரசு சொல்லிருச்சு, நீ மாநில அரசை அணுக தேவையில்லைன்னு சொல்லிருச்சு. அப்படி இருக்கும்போது தானாக வழக்கெல்லாம் போட்டுருக்காரு, திரு அன்பில் மகேஷ் கூட வழக்கு போட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஆனால் தானாக முன் வந்து இந்த ஆட்சியை பாராட்டினார். ஒரு தனியார் பள்ளி வந்து எப்போக்கி ஒரு அரசை பாராட்டுது அப்படின்னா, தனியார் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் தான் வந்து போட்டியே. அரசு பள்ளியினுடைய நிலைமை வந்து தனியார் பள்ளியில் தோத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை வந்துச்சு திமுக ஆட்சிக்கு பொறுப்பு வரும் வரைக்கும். திமுக ஆட்சி பொறுப்பு வந்த அந்த 5 ஆண்டு காலத்தில் அரசு பள்ளிகளுடைய தகுதியை வந்து வளர்க்குறாங்க, மாடல் ஸ்கூல் உருவாக்குறாங்க. நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த இடத்துக்கு மாற்றி கொண்டு வந்து அவர்கள் இன்னும் சிறப்பாக, அதாவது அதன் மூலம் வெறும் மார்க்கை மட்டும் வாங்காமல் இன்னும் கூடுதல் திறன் மேம்பாட்டு பயிற்சியை கொடுத்து அவர்களுடைய பல்வேறு துறையை சார்ந்த அவருக்கு ஒரு நோக்கத்தோட, இப்போ நீ டிட்டர்மைண்டாக நீ ஐஏஎஸ் ஆக போகிற அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வேலை, நீ ஒரு கணிப்பொறி பொறியாளராக போகிற அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வேலை, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு மாடல் பள்ளியில் உருவாக்குனாங்க. இது மாதிரி பல விஷயங்கள் வந்து திமுக அரசு செய்தது. அரசு பள்ளிகளை வந்து நல்ல கல்வி சாலைகளாக மாற்றியது. இதன் மூலமாக என்ன ஆச்சுன்னா, தனியார் பள்ளியில் படித்து கொண்டிருந்தவர்கள் போது அரசு பள்ளியை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து அரசு பள்ளியை நோக்கி வந்தாங்க. குடும்பங்கள் நம்பி அனுப்ப ஆரம்பித்தாங்க. இதன் காரணமாக அரசு பள்ளியினுடைய தரமும் மாணவர்களுடைய சேர்க்கையும் அதிகரித்தது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இது இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லுனேன். மதுரையில் ஒரு மிகப்பெரிய மருத்துவ மருத்துவமனை ஆரம்பிக்கிறாங்க. அந்த மருத்துவமனையினுடைய விளம்பரம் நாளிதழில் வருது. மருத்துவமனை கொடுத்துள்ள விளம்பரத்தினுடைய முதல் வரி என்னன்னா, அரசு மருத்துவமனைக்கு இணையான சிகிச்சை அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்போ தமிழ்நாடு அரசு மருத்துவமனையினுடைய தரம் எந்த அளவுக்கு திமுக ஆட்சியில் இருந்திருக்குங்கிறது எடுத்துக்காட்டு. ஆனால் இப்போ வந்தோடனே என்ன மாதிரியான ஒரு சூழல் மாறுது? உடனடியாக பாஜகவை சேர்ந்த ஒரு தனியார் பள்ளி கூட்டமைப்பை சேர்ந்தவர் பாஜக பொறுப்பில் இருக்காரு. அவர் வந்து இந்த அரசை ஆதரிக்கிறாரு. ஒன்றுமே, அதாவது ஆனா கூட போடலை. அதுக்கு முன்னாடி இந்த அரசு சூப்பர், எப்படி இந்த ரீல்ஸ் பெண்கள் வந்து பிஆர் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி அவர் வந்து ஒரு பிஆர் பண்ணிட்டு போனார். இது வந்து ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம். இதுதான் நிலைமை. இது இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பள்ளிகளை மூடுவது என்பது நீங்கள் சொன்ன மாதிரி தான். இது வந்து சங்கி மாடல் அரசாக தான் இது இருக்க போகுது. சார், இப்போ தாவேகா தலைவர் அவர் வந்து மேனிஃபெஸ்டோல சொன்ன இன்னொரு விஷயம் வந்து தங்க மோதிரம் திட்டம், தாய்மாமன் தங்க மோதிரமா சார், அந்த திட்டம் வந்து சொல்லியிருந்தாரு. தாய்மாமன் சீர், அதாவது எல்லாத்துக்கும் அண்ணன், அவரு அண்ணன் வந்து மோதிரம் போடுவாரு. எல்லாருக்கும் அவர் அண்ணன்றாரு. பெண்கள் என்னன்னா உங்களை பார்த்தா போதும், உங்களை அண்ணன் சூப்பர், அழகா இருக்காரு, என்னடா நடக்குதுங்கிற மாதிரி இருக்குது. அந்த திட்டத்துக்கு வந்து இப்போ டெண்டர் வந்து கேட்டிருக்காங்க. டெண்டர் எடுத்தாலே வந்து 1/2 மணி நேரத்தில் முடிக்கிறதும் 3 மணி நேரத்தில் முடிக்கிறதும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த திட்டத்திலேயாவது அதை வந்து எப்படி செயல்படுத்த போகிறாங்க அவங்க? 1 கிராம் மோதிரத்தை வந்து தாய்மாமன் சீராக அவர் அறிவிச்சிருக்காரு. அதுக்கான பட்டியலும், உத்தேச பட்டியலும் டென்டேட்டிவ் எதுவும் போட்டிருக்காங்க. அதாவது அரியலூர் ஜிஹெச்சில் வந்து 3474 குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி போட்டு இதுக்கேற்ற மாதிரி ஒரு டென்டேட்டிவ் நம்பர்ஸ் போட்டு இதுக்கேற்ற மாதிரி டெண்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. 1 கிராம் 755 கோடி ரூபாய் ஏதோ ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாடு அரசில் மிக முக்கியமாக மருந்துகள், உயிர்காக்கக்கூடிய மருந்துகளை வாங்கலாம். குழந்தைகளுக்கு உயிர் காக்கக்கூடிய மருந்துகள். இப்போ எனக்கு தெரிய ஒரு சம்பவம் சொன்னேன்னு நினைக்கிறேன். நான் ஆந்திராவிலேருந்து ஒரு குழந்தை வருது. நான் எழும்பூர் மருத்துவமனையில் போய் அந்த குழந்தைகளை ஆந்திராவில் காப்பாற்ற முடியாதுட்டாங்க. உங்களை அணுகி கேட்டிருந்தாங்க. எழும்பூர் அரசு மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிஷன் நான் சொல்லி போட்டுட்டு இருந்தோம். அட்மிஷன் மட்டும் எடுத்ததோடு சரி. அவங்க ஆந்திராவில் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த குழந்தை இதுக்கு மேலே காப்பாற்ற முடியாது, அம்மை நோய் தாக்கி அந்த அம்மையினுடைய கிருமிகள் மூளைக்கு போயிடுச்சு, இதுக்கு மேலே அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது. எங்கே ஆந்திராவில் சொன்னது. இத்தனைக்கும் பொருளாதார ரீதியாக செலவு பண்ணக்கூடிய தகுதி உள்ள ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒரு வீடு இருக்குது, வீட்டை விற்று கூட செலவு பண்ண தயாராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆனாலும் சொல்லி இதுக்கு மேலே நீ ஹைதராபாத் கொண்டு போனால் கூட சிகிச்சை இல்லைன்னு சொல்லி ஆந்திராவில் சொல்லிட்டாங்க. அவர்களுக்கு பக்கத்தில் சென்னைக்கு கொண்டு வராங்க. 250 கிலோமீட்டரில் சென்னைக்கு வந்து சென்னையில் அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. ஆந்திராவை சேர்ந்த ஒரு குழந்தையை
ஆந்திராவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனையில் கைவிட்ட ஒரு குழந்தையை, இந்த குழந்தைக்கு இறப்பு தான் கதின்னு சொல்லி கைவிட்ட ஒரு குழந்தையை எழும்பூர் அரசு மருத்துவமனை அன்னைக்கு வந்து 40 நாள் இப்போ இருக்கணும். முதல்ல சொன்னது அவங்களுக்கு எதுவுமே புரியல, தெலுங்கு மட்டும்தான் தெரியுது. வெயிட் பண்ணுங்க, குழந்தைய காப்பாற்றிடலாம், அவ்வளோதான். காப்பாற்றி அனுப்பி விட்டாங்க. இந்த மாதிரி எப்படி இந்த கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, அரசு வந்து நிதியை அதிகமாக ஒதுக்குவது, மருத்துவத்துக்கும் கல்விக்கும் தமிழ்நாடு அரசு அதிகமாக நிதி ஒதுக்கக்கூடிய காரணத்தால் இது போன்ற ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டில் சாதிக்க முடியுது. நம்ம வந்து ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையை ரொம்ப சுலபமாக வந்து அன்றாடம் வந்து நடந்து இருக்கக்கூடிய நிகழ்வாக பார்க்கலாம். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையிலையோ, கலைஞர் அரசு மருத்துவமனையிலையோ, ஓமந்தூர் அரசு மருத்துவமனையிலையோ ரொம்ப சாதாரணமாக 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வருமானக்கூடிய தனியார் மருத்துவமனையில் பில் போடக்கூடிய சிகிச்சை, அறுவை சிகிச்சை ரொம்ப சாதாரணமாக நடந்துட்டுருக்கு. இப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கக்கூடிய நாட்டில் நீ மோதிரம் போட்டிங்கன்னா அந்த மோதிரத்தினுடைய பயன் என்ன? அப்போ நீங்கள் ஒரு குழந்தைக்கு 13,000 தரேங்கிறீங்க இன்றைக்கி தேதிக்கு, நாளைக்கு தங்க விலை 15,000 ஆகும், 17,000 ஆகும். இப்போ அந்த மோதிரத்தினுடைய தரம் எப்படியே இருக்கும். நீங்கள் அந்த ஒரு மோதிரத்தினுடைய இப்போ 22 கேரட், இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் BA1S 916 ஸ்டாண்டர்டு 22 கேரட்னா உங்களுக்கு 100 கிராம் வாங்குனீங்கன்னா 91.6 கிராம் வந்து தங்கம் இருக்கும். மீதி 8.4 கிராம் தங்கம் வந்து அது தங்கத்துக்கு பதிலாக வெள்ளியோ துத்தநாகமோ செம்போ இருக்கும். அதை கலந்து அப்போ தான் வந்து ஒரு நகை செய்ய முடியும். அப்போ அதிகபட்சமாக 91.6 வந்து இருந்தாகணும், தங்கம் இருந்தாகணும். ஏன்னா இங்கே வந்து 88 இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இவங்க நிறைய வெள்ளியோ காப்பரையும் சேர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, 916 இந்தியாவில் இருந்தாகணும், 22 கேரட் இருந்தாகணும். கேடிஎம்னு இருந்தது இல்லையா, அது கேடிஎம் தான் BAS-ஆக மாற்றி இப்போ 22 கேரட் இருக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த மாதிரி சூழலில் ஒரு நாகர அதிபர் போய் பார்த்துட்டு வந்தார் விஜயை, எல்லாரும் பார்த்தோம். இப்போ டெண்டர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, யார் எடுக்க போகிறான்னு தெரியல. ஆனால் இப்போ என்ன, இப்போ இதனால் வர விளையக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை என்ன கிரிட்டீரியா வச்சுருக்கீங்க? ஏதாவது ஒரு இது வச்சுருக்கீங்களா? ஒரு MMR ரேஷியோ இருக்குது, ஏதாவது பிறப்பு விகிதம் அந்த இறப்பு விகிதம் இருக்கு இல்லையா, அதனுடைய ரேஷியோ வந்து எப்படி இருக்குது? இப்போ அரசு மருத்துவமனை நோக்கி ரஷ் பண்ண போகிறாங்களா? 15,000 ரூபாய்க்காக வந்து அரசு மருத்துவமனைக்கு நோக்கி ரஷ் பண்ண போகிறாங்களா? இது மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது. இவர் இந்த அறிவிப்பு என்பதே ஒரு குழப்படியான அறிவிப்பு தான். பொதுவாக தங்கம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டம், இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த திட்டங்கள்லாம் மிக மோசமாக நடந்தது. குறிப்பாக தாலிக்கு தங்கம் திட்டத்தில் திருமணமாகி 2 குழந்தை வச்சுருக்கவங்களாம் வந்து அப்ளை பண்ணி அதெல்லாம் வந்து முதலமைச்சர் வந்து இதை நான் வந்து வெளியில் சொல்ல, அன்றைக்கு இருந்த திமுக தலைவர் முதலமைச்சராக சில விஷயங்களை, சில விண்ணப்பத்தினுடைய இதை வந்து நான் வெளியில் சொல்லவே விரும்பலை அப்படின்னு சொல்லி தான் அந்த திட்டத்தை நிப்பாட்டினாங்க. அது மாதிரி இந்த மாதிரி பொருளாக கொடுக்குறது இருக்கு இல்லையா, காசாக கொடுக்குறது கூட பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுக்குற அளவுக்கு நமக்கு இன்றைக்கி வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது இது போன்ற பொருளாக கொடுக்கக்கூடிய எதுலேயுமே வந்து ஊழல் தான் வந்து சேரும். ஆனால் உண்மை. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.